ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய ஷூட்டிங்லாம் நாங்கள் ஷூட்டிங் வரல, கிரிக்கெட் போகிறோம். ஸோ இதில் எப்படி என்னன்னா இந்த ஒற்றுமை, குடும்பம், அந்த ஃபேமிலியோட சேர்றோம். ஏன்னா நம்ம வெறும் டான்சர்ஸ் தான் பார்க்குறோம், குடும்பத்தை பார்த்தது இல்லை. ஸோ இது குடும்பத்தோட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இது நடக்காத ஒரு விஷயம் தான். இது ஆக்சுவலாக நடத்தி காமிச்சிருக்காங்க. யாரு ஜெயிக்க போறீங்கன்னு இந்த ஒரு ரூபா நினைக்க போகுது. அதாவது சிவாஜி படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் போட்ட இந்த மாதிரி தான் ஒன்று ஆரம்பிப்பீங்க ஒன்று பேசுறப்ப. ஸோ இப்போ வந்து அண்ணா வந்து உங்க கையால டாஸ் போட்டு இந்த வெற்றி ஆரம்பிச்சு வைக்க போறீங்க. இது வருஷம் வருஷம் தொடரணும். எப்பயுமே வந்து நீங்க டாஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, சூப்பர். யார் கேட்க போறீங்க? நீங்க கேக்குறீங்க? ஓகே. டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் நடத்துகிற இந்த மேட்ச் இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இது ஒரு ஆக்சுவலாக இது நடக்காத ஒரு விஷயம் தான். இது ஆக்சுவலாக நடத்தி காமிச்சிருக்காங்க. அண்ட் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு டான்ஸுன்றது ஒரு கிரேட் டிசிப்ளின். அந்த மாதிரி தான் கிரிக்கெட்டும் நம்ம ஒரு ஜென்டில்மேன் கேமாக பார்க்குறோம், ஒரு கிரேட் டிசிப்ளினை பார்க்குறோம். ரெண்டும் சேரும் போது அது ஒரு செம காம்பினேஷன். அண்ட் எல்லாருக்கும் வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும் இங்கே டான்சர்ஸ் பண்ணும்போது. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் எல்லோரும் ஜாலியாக இங்கே வந்து சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல விஷயங்களுக்காக இந்த மேட்ச் நடக்குது. அதை ஏற்படுத்தி கொடுத்த கலா மாஸ்டருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும் நானும் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே எங்கள் சார்பில், டான்சர்ஸ் சார்பில், இந்த ஆடியன்ஸ் சார்பில் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டியாக கூப்பிட்டதுக்கு ஐம் ரியலி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறைய படங்களில் உங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ணதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். மாஸ்டர் இங்கே இருக்காருன்றதுக்காக நான் சொல்லலை. தண்டனாக்கா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தூவானம் ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர் கூட பண்ணதில். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எங்கேயும் காதல் எல்லா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிரபுதேவா மாஸ்டர் கூட பண்ண ஒரு படம், அவர் டைரக்ட் பண்ண படம். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது என்னோட 2வது படம் எம் குமரனில் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்துட்டு வச்சுக்கவா இன்னைக்கு வரைக்கும் அதை மீறி ஒரு ஃபோக் சாங் எனக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ அதனால தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போ கூட அந்த சாங்கை பற்றி பேசிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும், காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் எல்லாமே. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. டான்ஸுன்னு சொல்கிறது எங்களோட உயிர் இல்லை. டான்சர்ஸ் வந்து அவங்களுடைய நடனத்தை வந்து அவங்க நடனம் தான் ஒரு ஹீரோ வந்து பெரிய லெவல் ஆக்குறது, சப்போர்ட் ஆக்குறது, என்கரேஜ் பண்ணுறது கூட டான்சர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து எப்பயுமே ஷூட்டிங் முடிஞ்சால் வீடு போட்டால் ஷூட்டிங் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்டர்டைம் இல்லை. ஸோ நாங்கள் இதை பார்த்தது வந்து டப்பிங் இதுலேருந்து தான் ஆரம்பித்தாங்க. டப்பிங் யூனியனில் ஆரம்பித்தோடனே சரி நம்ம டான்சர்ஸ்க்கெலாம் வைக்கலாம், ஏன்னா தேர் ஆல் பியூட்டிஃபுல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்கெல்லாம். ஸோ ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் டான்சர்ஸ் யூனியனில் வருஷம் பண்ணுவோம். ரவி தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இனிமேல் இது பண்ணுவார். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் எல்லா யூனியனும் இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஒற்றுமை இருக்கும், யூனியனில் இருக்கிற ஒற்றுமை இருக்கும், எந்த இதுவும் இருக்காது. ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் கண்டிப்பாக மாலை மலர் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன்றுமே இல்லை, எங்கள் யூனியனில் எல்லாருக்குமே 1 2ன்னு சவுண்டு தான் காதில் கேட்கும். இன்னும் கொஞ்ச நாள் இந்த லேட்டர் ஆன் இப்போ ரீசெண்ட் பீரியடில் 5 6 7 8ன்னு இந்த காதில் மாற்றி வெறும் 1 2 5 6 7 8மா கேட்ட காதில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு கிரிக்கெட் சவுண்டு கேட்குது நம்ம சங்கத்தில். ஸோ நான் வந்து 93ல் வந்தேன் சினிமாவுக்கு. 93லேருந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று நடந்ததில்லை. ஃபஸ்ட் டைமு
பட் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது நம்மளோட ஸ்பான்சர்ஸ் ப்ளஸ் எனக்கு ரவி இங்கே வந்தது பெரிய சந்தோஷம். எங்களுக்கு பேக்கப் வந்து எங்கள் அக்கா கலாமக்கா. கலாக்கா இல்லைன்னா ஒன்றும் இல்லை. டான்சர்ஸ் அண்ட் டான்சர்ஸ் அசோசியேஷன் சார்பா இந்த ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துறீங்க. இதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மேம். எதுக்காக டோர்னமெண்ட்? ஏன் அப்படின்னா 24 கிராஃப்ட் நம்மளுக்கு யூனியன் பெரிய பெப்சி இருக்கு. ஸோ எல்லாருமே அவங்களுடைய வேலைகள் பண்ணுறோம். இப்போ டான்சர்ஸ் யூனியன் பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ்லேருந்து டான்ஸ் டைரக்டர் ஆகிறாங்க, டான்ஸ் டைரக்டர்லேருந்து ஹீரோ ஆயிருக்காங்க, ஹீரோயின் ஆயிருக்காங்க. இந்த டான்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கலை. அது எல்லா கலையும், ஒரு ஃபைட் எடுத்தீங்கனாலும் ஒரு அதாவது டெக்னீஷியன் இல்லாமல் சினிமா கிடையாது. டெக்னீஷியன் டைரக்டர்லேருந்து லாஸ்ட்டில் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அந்த வாஷ் பண்ணுற அவங்க வரைக்கும் எங்களுக்கு வந்து அவங்க இல்லைன்னா யாருமே பண்ண முடியாது. ஸோ இப்போ டான்சர்ஸ் எப்படின்னா பாவம், அவங்க ஹெவியாக ஆடுவாங்க, வெயிலில் பயங்கரமாக நிற்க வைப்பாங்க. அந்த ஸ்டெயின் ஆகும்போது என்னாவது ஷூட்டிங் முடிகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, தவிர அந்த ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. இப்போ நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப நம்ம பிஸியாக இருக்கனால, ஆனால் இதுக்கு வந்து நம்ம இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லும் போது தலைவரானார் தினேஷ். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் யூனியனுக்கு வந்து 25 காலேஜ் சீட்ஸ் சத்யபாமால மரியா மேம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 பேருக்கு காலேஜ் சீட்டு நான் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச விஷயம், ஏன்னா இப்போ இருக்கிற டான்சர்ஸ்க்கு வந்து வேலைகள் கம்மியாயிடுச்சு இப்போ. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் டான்சர்ஸ் வந்து அவங்கவுங்க, நீங்கள் கேரளாவில் எடுத்தீங்கன்னா டான்சர்ஸ் ஆகிட்டாங்க, தெலுங்குல, கன்னடாவில், ஹிந்தியில். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போன டான்சர்ஸ்க்கெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு டான்சஸ் கம்மியாகிறதுனால வேலைகளும் கம்மியாகுது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் டிஃப்ரெண்டாக நம்ம வந்து இப்போ காலேஜ் ஸ்கூல் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன நினைச்சோம், சரி எல்லாருமே ஒன்னா சேர்த்துக்கு என்ன பிளான் பண்ணலாம்னா அப்பதான் கிரிக்கெட் பிளான் பண்ணோம். அப்போ டப்பிங் யூனியன் தான் வந்து எங்களுக்கு அப்போ கார்டு கொடுத்தாங்க கிரிக்கெட். அப்போ அதை பார்த்து நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அது வந்து ரொம்ப இவ்வளோ சீரியஸாக எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய ஷூட்டிங் எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் வரல, கிரிக்கெட் போறோம் அப்படின்னு. ஸோ இதுல எப்படி என்னன்னா இந்த ஒற்றுமை, குடும்பம், அந்த ஃபேமிலியோட சேர்றோம். ஏன்னா நம்ம வெறும் டான்சர்ஸ் தான் பார்க்குறோம், குடும்பத்தை பார்த்தது இல்லை. ஸோ இது குடும்பத்தோட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்களோட யூனியன் ஹாலை பார்த்தீங்கன்னா கால் வைக்காத நடிகர்களே கிடையாது. அந்த காலத்து சிவாஜி கணேசன் சார்லேருந்து எம்ஜிஆர் சார்லேருந்து அந்த கால் வச்ச இடம் அது. ஸோ அங்கேருந்து இன்னும் டான்சர்ஸ் வளர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை அவங்க செட்டில் பண்ணணுக்காக, ஒரு என்டர்டைன் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக இதை பண்ணாங்க. மாஸ்டர், இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து பாடல்கள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. முக்கியமாக டான்ஸுக்கு ஸ்கோப் இருக்கிற பாடல்கள் குறைஞ்சிட்டு இருக்கு. இதனால வந்து நம்ம இந்த அசோசியேஷன்ல இருக்கிற டான்சர்ஸ் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்க? நிறைய பிரச்சனைகள். இப்போ நாங்கள் சேம் டொனேஷன் கூட அவங்க மாதம் 1000 ரூபாய் அவங்க தான் எங்களுக்கு, சத்யபாமா அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் ஐஸ்வரி கணேசன் சார் வந்து எங்களுக்கு பயங்கர அவரும் ஒரு 100 பீப்புளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இது மாதிரி அதாவது மந்த்லி இது மாதிரி கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டான்ஸ் கம்மியாயிடுச்சு, அவங்களுக்கு டான்ஸை தவிர வேற எதுவுமே தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ நான் யூனியனுக்குள்ள வந்தவொடனே தான் தெரியுது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நிரந்தரமா ஏதாவது ஒரு வேலைகள் அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு பர்மனண்டா சொல்யூஷன் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். காட் கிரேஸ் இப்போ நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அது பில்டிங் கட்டிட்டு அது வர்ற இதுல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பென்ஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். காட் கிரேஸ் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அது ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அந்த டைம்ல உங்களை எல்லாரையும் கூப்பிடுவோம் நாங்கள். ஆண்டு பொது விழாவில் நம்ம நெப்போலியன் சார் வராருங்க, வந்து அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து இது பண்ண போறாரு. அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ மூவிஸ்லாம் வந்து நிறைய ஃபாரின் டான்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கலாம் வந்து யூனியன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்களா? இப்போ அவங்கனால வந்து நம்ம ஊர் டான்சர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் குறையப்படுது. ஏன்னா அந்த பெரிய டைரக்டர்ஸ் அவங்களாம் என்னன்னா ஃபாரினர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பாம்பேல இருக்காங்க. ஃபாரினர்ஸ் ஃபாரின்ல இருந்து வரல, அவங்க பாம்பேல ஃபாரினர்ஸ் டான்சர்ஸ் இருக்காங்க.
அவங்க வராங்க. அவங்க வந்து ஆடும்போது நம்ம டான்சர்ஸ்க்கு போய் நம்மளுடைய ட்ரெடிஷனல் நம்ம தமிழ்நாட்டு டான்சர்ஸ் அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷனல் டான்சர்ஸ். அவங்க வந்து ரொம்ப கிளாமரா போட்டா கூட ரொம்ப போட மாட்டாங்க. பட் அப்படி இல்லாம பாம்பேல இருந்து வர டான்சர்ஸ் எல்லாம் ஷார்ட்டா போடுவாங்க. டைரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அழகா இருக்கணும் கேட்கும்போது நம்ம டான்சர்ஸ்க்கு அந்த வேலை கம்மி ஆயிடுது. ஸோ அது ரொம்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா டைரக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அது. ஆனா வந்து நம்ம நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி எங்க டான்சர்ஸ்க்கு வேலை கொடுங்க. மாஸ்டர் இப்போ வந்து இப்போ அசோசியேஷன்ல இருக்கிற பெண் டான்சர்கள், பெண் கலைஞர்கள் வந்து ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு மாஸ்டர்? ஆக்சுவலி வந்து நாங்க இதுல வந்து நாங்க ஒரு பெண்களுக்காகவே ஒரு யூனியன் வச்சிருக்கேன். அது நான் தான் தலைமை தாங்குறேன். இந்த வாட்டி கூப்பிட்டு நான் பேசுறேன். ஏன்னா என்ன ப்ராப்ளமா இருந்த பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க. we are comfortable. எங்க கூட இருக்கிற டான்சர்ஸ் எங்களுக்கு அண்ணா மாதிரியும் அப்பா மாதிரியும் எங்களை பாதுகாக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க டான்சர்ஸ்க்கு ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா பாய்ஸ் தான் வந்து வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போவாங்க. அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் இருப்பாங்க, ஒரு அக்கா தங்கச்சிங்களும் இருப்பாங்க, பிரதர் அண்ட் சிஸ்டரும் ஆடி இருப்பாங்க டான்ஸ். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பாக்குற பார்வை வந்து எப்பயுமே, ஏன்னா நான் குரூப் டான்ஸ்ல இருந்து வந்தது தான். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே, இப்போ நீங்கள் ஒரு லைட் மேன்ஸ் எடுங்க, நான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கும் போதும் தனியாக வண்டி ஓட்டு போவேன். லைட் மேன்ஸா ஏமா தனியாக போறீங்க சொல்லிட்டு எங்களை வண்டி அந்த யூனிட் வந்து என்னை வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போகும் வீட்டில். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. இப்ப இருக்கிற டான்சர்ஸ் வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா அவங்க தேர் ஆல் போல்டு, எல்லாமே எஜுகேட்டட், நல்லா படிச்சுட்டு வந்த கேர்ள்ஸ் தான், தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80s அந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு பயப்படுறது, ரெஸ்பாது. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் செம்மைய தைரியம், பயங்கர ஒரு சிங்கப்பெண் தான் சொல்லலாம். அந்த மாதிரி தைரியமா இருக்கனால, ஏன்னா இந்த வாட்டி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நான் தலைமையை தாங்கி பேசும்போதும் ஒருத்தர் கூட நான் கூட சொன்னேன், ஏதாவது இருந்தா சொல்லுங்கண்ணா, நாங்களே பயப்படணும், நாங்களே ஹேண்டில் பண்ணுவோம் மாஸ்டர். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அந்த மாதிரி ஹேண்டில் பண்றது. நீங்க ரொம்ப இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்க கரியர்ல உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க மாஸ்டர். நான் 40 வருஷம் சினிமா ஃபீல்ட்ல 12 வயசுல வந்தேன். என்னோட குருநாதர் ரகு மாஸ்டர். பரதநாட்டியம்ல வந்து நான் வெண்ணிராட நிர்மலா வந்தது. தாரா மாஸ்டர்டி நான் அசிஸ்டண்டா இருந்திருக்கேன். கிளாசிக்கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஷோஸ் பண்ணியிருக்கேன் வெண்ணிராட நிர்மலா மேடமுடைய ட்ரூப்ல. எடுத்த உடனே இப்ப நான் ரகு மாஸ்டருடைய மச்சி நிச்சி சொல்லிட்டு நான் டான்ஸ் அசிஸ்டண்டா வரேன். குரூப் டான்ஸ் என் வீட்டுல கூட திட்டுவாங்க, நீ குரூப் டான்ஸ் இல்ல, எனக்கு அதுவும் வேணும், நானும் அதை பார்க்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுன்னா கஷ்டங்கள் எல்லாமே கத்துக்கணுக்காகவே நான் வந்து எங்க வீட்டுல திட்டுவாங்க, நீ அசிஸ்டண்டாவே பண்ண, குரூப்பா ஆடி இருக்க எல்லாம் ஆடினால எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். நான் வந்த டைம்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு யூனிட் பாத்தீங்கன்னா 120 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் தான் லேடிஸ் இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 120 பேர்ல 60 பேர் லேடிஸ், 60 பேர் ஜென்ஸ். அந்த மாதிரி கம்ஃபர்டபிள். நாங்க வந்த டைம் நிறைய லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்கோம். பட் அது காட் கிரேஸ், எங்களுக்கு ஒரு தைரியம், எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தது, எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, மனசாட்சியை மட்டும் தான் நீ பயப்படணும், வேற எதுக்குமே பயப்படக்கூடாது. ஆனா தொழில் மேல நம்பிக்கை இருந்தா யாருக்கும் நம்ம பயப்பட வேணாம், தைரியமா போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பா அந்த டைரக்டர்ஸ், என்னோட குருநாதர் கே பாலச்சந்தர் சார் அண்ட் நிறைய பேர் என்னோட, அதாவது ஃபர்ஸ்ட் சினிமா டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சது நான் தான். அதுக்கு இடம் கொடுத்த ராதா ரவி சாருக்கு நான் மறக்க மாட்டேன் லைஃப்ல. அதே மாதிரி மலையாள டைரக்டர் பிரியதர்ஷன் சார் எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு. எவ்வளோ பேர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பாலச்சந்தர் சார்ல நான் வந்து எப்படி சினிமால இருக்கணும் கத்து கொடுத்த ஒரு குரு எனக்கு. ஃபர்ஸ்ட் புது புது அர்த்தங்கள் சான்ஸ் கொடுத்ததா. ஸோ அதாவது நல்லா எப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்து இப்ப இது அளவுக்கு இருக்குன்னா என்னோட குருநாதரும் கே பாலச்சந்தர் சார். இப்போ வந்து ஃபீல்ட்ல இருக்கிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்ல வந்து பெஸ்ட் டான்சர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து பாண்டுபிரியா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் குஷ்பு, மீனா, ரம்யா எல்லாம் தேர் ஆல் வெரி குட் கிளாசிக்கல் டான்சர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ரேயாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சிம்ரன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸ், ரொம்ப பிடிச்ச டான்சர். அதுக்கப்புறம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வாட்டி ஏஷியநெட் ஷோ பார்த்து சாய் பல்லவி ஓடி வந்தா, மஸ் என்ன ஞாபகம் இருக்கான்னு அப்படியே யோசிச்சேன். மஸ் நான் டான்ஸ் இதுல உங்களுக்கு நான் ஆடி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஷோஸ் பண்ணுவோம்ல, அதில் ஷீ டான்ஸ்டு. அப்போ ஸோ ஹாப்பி, ஸோ சிம்பிள் ஷேஸ். அப்போ அவளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம கிட்ட வந்த காம்பவுண்ட்லேருந்து வந்த கேர்ள் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருக்கும் போதும் இப்போ இருக்கிறது பார்த்தா பெஸ்ட் டான்சர்ஸ் தான் சாய் பல்லவி. ஆக்டர்ஸ்ல யார் மாஸ்டர்? ஆக்டர் எனக்கு எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். ஆக்டர் எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா யாருமே நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ விஜய் சார் அப்படின்னு பார்த்தாருன்னா பேக்ல டான்சஸே பார்க்கணும், விஜய் சாரை பார்த்தா போதும். அதே மாதிரி ரஜினி சார் மேன்லி ஸ்டைலிஷ், அவர் நடந்தாலே போதும்.
அது மாதிரி கமல் சார் எங்க குருநாதர், நாங்க சொல்லவே முடியாது, ஏன்னா அவர் டான்ஸ் மாஸ்டர். சிம்பு எக்ஸ்ட்ராடனரி டான்சஸ், ஈக்குவல் டு டான்சஸ். சிம்பு சரி, தனுஷ் சரி, ஜெயம் ரவி எல்லாம் ஈக்குவல் டான்சஸ் பீட் பண்ணி ஆடக்கூடியவங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைல். அஜித் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் டான்சர், மேன்லி சூர்யா, எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டைல்னால நம்ம யாருமே நாங்கள் கம்பேர் பண்ணவே மாட்டோம். எல்லாருமே எங்களுக்கு வந்து பெஸ்ட் டான்சர். இப்போ விஜய் சாரை பத்தி சொன்னீங்க. இப்போ ஒரு முதலமைச்சர், தமிழ்நாடோட முதலமைச்சர், அவரோட நீங்க ஒர்க் பண்ண அனுபவங்களை பத்தி சொல்லுங்க மாஸ்டர். இல்லை, நான் அவரோட ஒரு 4 படம் தான் பண்ணியிருக்கேன். ஃபாசில் சார் படம், அப்புறம் அவங்க அப்பா பண்ண 2 படம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன். சந்திரலேகா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு சினிமா ஆட்களை வந்து நிறைய பேர் வந்து ஒரு கிண்டலா பேசணுங்க. இப்போ ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு சிஎம்மா இருக்கும் போது எங்களுக்கு அது பெருமையா இருக்கு. நாங்க காலரை தூக்கி வச்சுக்கலாம். நாங்க வந்து யாருமே எங்களை வந்து இனிமேல் சினிமாவை வந்து வேற லாங்குவேஜ்ல சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது எந்த லாங்குவேஜ். ஸோ வி ப்ரவுட். ஸோ அவர் வந்து இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கு. எங்க சினிமாவுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கு. இப்போ அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அவரை போய் சந்திச்சீங்களா உங்க அசோசியேட் சார்பா? நான் இல்லவே இல்லை, ஆனா விஷ் பண்ணிட்டேன். ஓகே. விஷ் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலி ஊர்ல இல்லை, நான் கிட்டத்தட்ட 8 மாசமா ஃபுல் டிராவல்லே இருக்கேன். நான் இப்போ அசோசியேஷன் சார்பா நீங்க போய் போயிருக்காங்க. நான் ஆக்சுவல் போக வேண்டியது, பட் தினேஷ் போய் பார்த்துருக்காரு. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு நிறைய கொரியோகிராஃப் பண்ணது ராஜு சுந்தரமும் தினேஷ் மாஸ்டர் தான். கிட்டத்தட்ட ராஜு சுந்தரம் எவ்வளோ பண்ணிருக்காரு, தினேஷ் வந்து 38 சாங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸும். ஸோ ஹையஸ்ட் வந்து ராஜு சுந்தரமும் தினேஷ் தான் பண்ணியிருக்காரு. அப்போ எனக்கு தினேஷ் ஃபோன் பண்ணாங்க, அக்கா விஜய் சாரை பார்க்க போறேன். நான் சார் நீ போ, நான் ஊர்ல இருக்கேன், நீ போய் பாரு, நீ பார்த்தாலும் நான் பார்த்தாலும் ஒன்று தான் அப்படி. ஏன்னா எங்களுக்கு பார்க்கணும் கிடையாது, அவர் எங்களோட ஒருத்தரா இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்போது நாங்க பார்க்கணும் ஒண்ணுமே கிடையாது. அவர் எங்க இருந்தாலும் எங்களை விஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அது போதுமே. மாஸ்டர் எங்களுக்காக இப்படி டைம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரொம்ப நன்றி. மாலைமலருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்க டான்சர்ஸ் யூனியனுக்கெல்லாம் நீங்க யாரும் போய் வெளியே சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் தான் எங்களை யாருக்கு தெரியாது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்களுக்கு டெக்னீஷியனை வந்து தெரியுது. ஸோ நீங்க வந்து எங்களை வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்றேன். மாலைமலர் நேயர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க டான்சர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க், தன்னோட குடும்பத்துக்காகவும் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க. அதனால இப்போ ஒற்றுமையா ஆடிட்டு இருக்கும்போது நான் அப்படியே சந்தோஷமா, எனக்கு நான் பெங்களூர்ல இருந்து நேரம் இங்கே தான் வரேன். ஒரு ஃபீலிங், ஏன்னா எல்லாம் என் குழந்தைங்களா இருக்காங்க, என் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. வந்து காலோடே எப்படா இருக்கேன். ஸோ எப்பயுமே இப்படியே ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேட்ச் நல்லபடியா நடக்க எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ்நாடு நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்கள் சங்க தலைவர் தினேஷ் மாஸ்டர் அவர்களோட இருக்கோம். வணக்கம் சார். நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்கள் சங்கம் சார்பா இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துறீங்க, அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லை, நான் 93ல் கார்டு எடுத்தேன். அதாவது சினிமாவுக்கு வந்தேன். 93ல் வந்து 1993 93ல் வந்து உங்களுக்கு தெரியும், நான் பேக்ரவுண்ட் டான்ஸஸாக இருந்து அப்புறம் அசிஸ்டண்ட் ஆகி அப்புறம் 2001ல் மாஸ்டர் ஆகி நிறைய ஒரு 1000 பாட்டு மேலே. ஸோ இவ்வளோ வருஷத்தில் இப்படி ஒன்று நடந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1-2 1-2னே கேட்கும். இப்போ கொஞ்ச நாளாக 5-6-7-8 5-6-7-8 தான் கேட்குது. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டு இந்த மாதிரி சவுண்டு நம்ம சங்கத்தில் கேட்டதில்ல. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் எங்கள் சங்கத்தில் நடத்துறது. ஸோ இதுக்கு இனிஷியேட் எடுத்து பண்ணி இப்படி ஒன்று நடத்தலாம். ஏன்னா ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும் டான்ஸஸ்க்கு அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணது. ஏன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அது இல்லாமல் ஒரு எல்லாம் ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு உடம்புக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இது ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அது நல்லபடியாக எனக்கு எங்கள் கலா மாஸ்டர் கூட இருந்தாங்க. கலா மாஸ்டர் கூட இருந்தனால நானும் கலாக்காவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி கலாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லி ஸோ இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம். இனி வருஷம் இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம். அது இல்லாமல் கிரவுண்டு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதில் இந்த கிரவுண்டு நம்ம வினோத்னு அவரோட கண்ட்ரோலில் இருக்க திரு வினோத் சார் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். கூட அவரோட அசிஸ்டன்ட் சுவாமி சார்னு ஒருத்தர் இருக்கார், எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த கிரவுண்டுக்கு. அது இல்லாமல் இங்கே T5 குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க இந்த கிரிக்கெட்டுக்கு. ஸோ என்கரேஜ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அதான் 1-2வாக கேட்ட காதில் இப்போ தான் முதல்ல கிரிக்கெட் சவுண்டு கேட்குது. மாஸ்டர் இப்போ இந்திய சினிமாவில் குறிப்பாக தமிழ் சினிமானாலே பாட்டு டான்ஸ்னு ஒரு மாதிரி குதூகலமாக தான் இருக்கும் எப்போவுமே.
ஆனா இப்போ சமீப காலமா வர படங்கள்ல வந்து பாடல்கள் வந்து கம்மியா இருக்கு. டான்ஸுக்கு ஸ்கோப் இருக்கிற பாடல்கள் கம்மியா இருக்கு. இதனால வந்து நடன கலைஞர்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது? அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையிலேயே பாடல்கள் கம்மியாயிடுச்சுன்றது உண்மைதான். ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கதைக்களம் மாறுது. ம். கதையோட களங்கள் மாறுது. அந்த கதைக்கு என்ன தேவை, அந்த கதை என்ன கேட்குதோ அதுதான் ஒரு இயக்குனர் அதை செய்வாங்க. அந்த கதைக்கு என்ன தேவை, அது கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான். ஸோ அது சாங்கை டிமாண்ட் பண்ணிச்சுன்னா அது கதையோட சாங்காக இருக்கும். இல்லை ஒரு டான்ஸ் சாங் டிமாண்ட் பண்ணுதுன்னா டான்ஸ் சாங் இருக்கும். பட் அந்த மாதிரி கதை டிமாண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பாடல்கள் கம்மியாக இருக்குது. பட் ஓகே, பை காட் கிரேஸ் பசங்களாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படி ஒன்றும் இதுவாக இல்லை. இப்போ நடன கலைஞர்கள் சங்கத்தோட பிரசிடென்ட் நீங்க. ம். இப்போ கரண்ட்லி வந்து நடன கலைஞர்கள் வந்து ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன? முக்கியமா பெண் கலைஞர்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன மாஸ்டர்? எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிறாங்க பெண் கலைஞரை கூப்பிட்டு கேட்கலாம். நீங்கள் தாராளமாக ஒரு பெண் கலைஞரை கூட கூப்பிட்டு கேட்கலாம். ம். பட் அந்த மாதிரி எதுவுமே எங்கள் சங்கத்தில் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எங்கள் சங்கம். எங்கே போனாலும் நம்ம ஒன்றா இருப்போம், ஒரே இடத்துல இருப்போம், டான்ஸ் ஆடுவோம், ஒன்றா வருவோம், ஒன்றா போவோம். இப்போ கூட பாருங்கள் அங்கே ஆடிட்டுருக்காங்க. இங்கே இவ்வளோ டான்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. இதுதான் எங்கள் சங்கம். இதுக்கு முன்னாடி நடுவில் கொஞ்சம் புரளியெல்லாம் வந்துச்சு. சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துச்சு. தப்பு தப்பாக பேசுனாங்க. பட் அது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து திருப்பியும் நான் தான் ஜெயிச்சு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ டான்ஸ் ஸ்கோப் இருக்கிற அந்த பாடல்கள்லாம் பார்த்தோம்னா வந்து நிறைய இந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்க, வெளி மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் பேக்ரவுண்ட் டான்சர்ஸாக இருக்காங்க, குரூப் டான்சர்ஸாக இருக்காங்க. இப்போ இதனால வந்து நம்ம ஊர் நடன கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ பெரும்பாலும் இந்த கதையில் இப்போ ஒரு பாம்பேல நடக்கிற மாதிரி இப்போ பாம்பேல நடக்குது ஒரு சாங்கு அப்படின்னும் போது ஒரு பாம்பே அந்த கதை டிமாண்ட் பண்ணுது. அப்போ அங்கே கொஞ்சம் பாம்பே ஸ்கின் டோனில் வெள்ளையா ஸ்கின் டோன் அந்த மாதிரி கேட்கும், அந்த டிமாண்ட் பண்ணும். மற்றபடி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் நம்ம மெம்பர்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற கரண்ட்ல இருக்கிற நடிகர் நடிகைகள்ல நல்ல சிறந்த டான்சர்னா யாரை சொல்லுவீங்க மாஸ்டர்? நடிகர்களில் விஜய் சாருக்கு அப்புறம் இங்கே எல்லாருமே சூப்பராக ஆடுறவங்க தான். தனுஷ் சார் நல்லா ஆடுவார், சிம்பு நல்லா ஆடுவாங்க. இன்றைக்கி ஜெயம் ரவி சார் வந்திருந்தார், அவரும் நல்லா ஆடுவார். சூர்யா சார் சூப்பராக ஆடுவார். கார்த்தி சாருக்கு பருத்திவீரன் நான் தான் பண்ண எல்லா பாட்டும். சூர்யா சாருக்கு நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே சூப்பராக ஆடுவாங்க. பட் இங்கே இவங்க ஒரு ஆட தெரியாது வீக்குன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் அப்படி ஆர்டிஸ்ட் இல்லை. எல்லாமே நல்லா ஆடக்கூடியவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே தமிழில். மாஸ்டர் நீங்க சேர்ந்து பணிபுரிஞ்ச நடிகர் நடிகைகள்ல சிறந்த டான்சர் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க மாஸ்டர்? இல்லை, விஜய் சார் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் சூப்பராக ஆடுவார். பட் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே நான் இப்போ எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். தானா சேர்ந்த கூட்டம்லேருந்து நிறைய பாட்டு சூர்யா சார் சூப்பராக. தனுஷ் சாருக்கு எவ்வளோ பண்ணிட்டேன். புதுப்பேட்டையிலேருந்து ரவி சாருக்கு நிறைய டண்டனக்கா பாட்டிலேருந்து அவரோட எம் குமரசன மகாலட்சுமி வரைக்கும். ஸோ எல்லாருமே இங்கே சூப்பராக ஆடக்கூடியதான். சூர்யா சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், சிம்பு சாராக இருக்கட்டும், சூப்பராக. இங்கே நான் தான் சொல்கிறேனே, நான் பொறுத்த வரைக்குமே நான் பண்ணின எல்லாரும் சூப்பராக ஆடும். ஓகே மாஸ்டர், இப்போ நீங்க விஜய் சாரை பத்தி நிறைய சொன்னீங்க. இப்போ அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அவர் கூட நீங்க நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க மாஸ்டர். அவர் கூட நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் நிறைய குரூப் டான்ஸ் ஆடியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த குஷி, நேருக்கு நேர் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன். துல்லாத மனம் துள்ளெல்லாம் நான் கூட ஆடியிருப்பேன். அப்புறம் நான் மாஸ்டர் ஆனது 2001 ஷாஜான் படம். ஷாஜானில் இந்த மின் நிலை பிடித்து மெல்லினமே மெல்லினமே, அப்புறம் தமிழன் படம் மாட்டு மாட்டுன்னு நீ மாட்டேன்னு சொல்ல போகிறேன்னு, அப்புறம் ஆள் தோட்ட பூபதி, அப்படியே போய் இப்போ இந்த லியோ வரைக்கும் மாஸ்டர் படம், வாத்தி கமிங், குட்டி ஸ்டோரி, லியோ வரைக்கும் நான் தான் பண்ணேன். அதிகமாக எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாஸ் ராஜ் மாஸ்டருக்கு அப்புறம் அதிக பாட்டு நான் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவருக்கு அப்புறம் எங்கள் பாஸ் ராஜ் மாஸ்டருக்கு அப்புறம் அதிக பாட்டு நான் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் எப்படி மாஸ்டர்? அவர் நான் எப்படி அவரை குரூப் டான்ஸ் ஆடும்போது பார்த்தனோ, அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எப்படி பார்த்தனோ, மாஸ்டராகியும் அப்படியே தான் இருந்தார். அப்படியே தான் இருக்கார். அவர் ஒரு சேஞ்சும் இல்லை. எப்படி விஜய் சார் முன்னாடி இருந்தாரோ இப்போவும் அப்படி தான் இருக்கார். இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவரை போய் நீங்க சந்திச்சிங்களா மாஸ்டர்? சந்திச்சோம். ஃபெஃப்சி மூலமாக போய் சந்திச்சோம். அப்படியே தான் இருக்கார். மாற்றமே என்னை பார்த்து அப்படி எப்படி என்கிட்ட பேசி அக் பண்ணி பேசுவாரோ அதே மாதிரி தான். இப்போ டான்சர்ஸ் அசோசியேஷன் சார்பா அவர்கிட்ட கோரிக்கைகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா மாஸ்டர்? இன்னும் இல்லை, இனிமே தான். அவரை சந்திச்சப்போ என்ன சொன்னார் உங்ககிட்ட? பழைய கதையெல்லாம் பேசுவோம் எப்போவுமே. அந்த மாதிரி பழைய ஸ்டோரியெல்லாம் பேசணும்.
ஓகே மாஸ்டர், எங்களுக்காக டைம் கொடுத்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மேட்ச் வந்து ரொம்ப நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ மாலை மலர் நேயர்களுக்கு தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.